மயில் மற்றும் கொக்கு. ஓர் அழகான ஏரிக்கரையில் மணி என்ற ஒரு மயில் வாழ்ந்து வந்தது. அதற்கு தன் அழகிய வண்ணத் தோகையின் மீது மிகுந்த கர்வம். தினமும் தண்ணீரில் தன் பிம்பத்தை பார்த்து என்னை விட அழகானவர் யாரும் இல்லை என்று அது பெருமை பேசும். ஒரு நாள் அங்கே ஒரு வெள்ளை நிற கொக்கு வந்திறங்கியது. அதை பார்த்த மயில் ஏளனமாக சிரித்து, ஏ கொக்கே, உன் உடம்பில் ஒரு நிறம் கூட இல்லையே, வெறும் வெள்ளையாக பார்க்கவே பாவமாக இருக்கிறாயே, என் வண்ணமயமான தோகையைப் பார் என்று கேலி செய்தது. அதற்கு அந்த கொக்கு அமைதியாக, நண்பா, உன் தோகை அழகானதுதான், ஆனால் வெளித்தோற்றத்தை விட ஆபத்தில் உதவும் திறமையே சிறந்தது என்று பதிலளித்தது. சிறிது நேரத்தில் அங்கே ஒரு நரி பதுங்கி வருவதைக் கண்ட கொக்கு சட்டென்று தன் சிறகுகளை விரித்து உயரை பறந்து தப்பியது. ஆனால் பாவம் மயில் தன் கனமான தோகையை சுமந்து கொண்டு வேகமாக பறக்க முடியாமல் தரையில் தட்டு தடுமாறியது. எப்படியோ ஒரு புதருக்குள் மறைந்து மயில் உயிர் தப்பியது. அன்று முதல் தன் அழகை பற்றி பெருமை பேசுவதை நிறுத்திய மயில் உருவத்தை விட அறிவும் திறமையுமே மேலானது என்பதை உணர்ந்து கொண்டது. உருவத்தை விட அறிவும் திறமையும் தான் முக்கியம். பை குட்டீஸ், அடுத்த கதையில் சந்திக்கலாம்.